இந்த இவ புருஷன் வந்து ஒரு நாள் ரதத்தில் வெளியே வந்தார். வெளியே வரும்போது ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அது நல்லா விளைஞ்சு நல்லா அழகாக இருந்தோடனே இவனுக்கு அதை பார்த்த உடனே அந்த திராட்சை தோட்டத்தை எங்கே வாங்கிடணும், தான் வாங்கிடணும்னு ட்ரை பண்ணான். அது நாபோத்துங்கிற ஒரு மனுஷனுடைய தோட்டம். அவன்கிட்ட போய் கேட்டான், எப்போ இந்த திராட்சை தோட்டத்தை கொடுக்குறியான்னு. அவனை ஒழுங்காக கேட்டால் கொடுத்துருப்பான். அவன்கிட்ட போய் சொன்னான், நீ இந்த திராட்சை தோட்டத்தை கூட நான் இதை எப்படி மாற்ற போகிறேன், கீரை தோட்டமாக மாற்ற போகிறேன். அவன் சொன்னான், அப்படி நான் தரவே மாட்டேன், என் பிதாவின் சுதந்திரத்தை நான் நினைச்ச மாட்டேன், தர முடியாது. இவர் ராஜா கேட்டு கொடுக்கல நம்ம இதுன்னு சொல்லிட்டு அப்படியே செத்து போன மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனால் இந்தம்மா அங்கே இருக்கிறா ராட்சசி. ஐயோ வந்த உடனே என்ன 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 ஏன் மூஞ்சிலாம் மாறிடுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு இவன் சொன்னா, நான் இப்படி ஒரு திராட்சை தோட்டத்தை கேட்டேன் கீரை தோட்டமாக மாற்றுறதுக்கு, அந்த ஆள் தரமாட்டேன்ட்டான். உடனே இவன் சொல்ற, என்னையா நீ ஒரு ராஜா, நீ கேட்டு அவன் தரலன்னு சொல்லிட்டு நீ இப்படி மூஞ்சி தொங்க போட்டு வந்திருக்க, நீ இரு, நாளைக்கு தோட்டம் உன் கையில் வருதா இல்லையா பாரு. என்ன மாதிரி பேச்சு பேசுறா பாரு. அதே மாதிரி இவன் பேசுறா. ஒரு சில விசுவாசிகள்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோதான், நம்ம பைபிள்லாம் தூக்கிட்டு ஓடியே பண்ணும். இந்த திருச்சண்டை மாதிரி பேசுறாங்க. லைஃபை மாத்துங்க நீங்க தயவு செய்து. இவ சொல்றா, நீ என்ன, நீ இஸ்ரவேலின் ராஜா, நீ சும்மா இரு. உடனே ஏற்பாடு பண்ணா, பிரதானிகளை கூப்பிட்டா, அனௌன்ஸ் பண்ணு, இவன் பொய்ச்சாட்சி, இவன் மேல பொய்ச்சாட்சி சொல்லு, ராஜாவை தூசிச்சான்னு சொல்லு, தேவனை தூசிச்சான்னு சொல்லு, ரெண்டையும் சொல்லு, குற்றச்சாட்டு போடுனாங்க. அவ்வளவுதான், டக்குன்னு குற்றச்சாட்டை வச்சான். உடனே 2 பேரும் வந்தாங்க, இவன் ராஜாவையும் தேவனையும் தூசிட்டான். அப்படியா, என்ன ஜட்ஜ்மெண்ட், கல் எறிஞ்சு கொண்டுருங்க. டமன்னு கல்லத்துக்கு எரிஞ்சாங்க, சாவடிச்சிட்டாங்க. இவன் அது வரைக்கும் வீட்டில் படுத்து கிடக்கிறான். நாபோத்தே உயிரோடு இல்லை, நீ போய் தோட்டத்தை எடுத்துக்கொள். எவ்வளோ அநியாயமான சம்பாத்தியம் இது. தயவு செய்து நம்ம அப்படி செய்யவே கூடாது.